திடீரென அறிவாளோட வீட்டுக்குள்ள இருந்த நபரை இளைஞர் ஒருத்தர் தாக்கக்கூடிய பதபதைக்க வைக்கக்கூடிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. கிரிக்கெட் போட்டி காரணமா இந்த மாதிரி கொடூர செயல்ல இளைஞர் ஈடுபட்டதா கூறப்படுது. சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை பக்கத்தில் இருக்கக்கூடிய தோப்புக்காரன்காடு பகுதியை சேர்ந்தவர் ஈஸ்வரன். இவரு தன்னுடைய வீட்டுல இருக்கும் போதுதான் திடீர்னு இளைஞர் ஒருத்தர் அறிவாளோட வந்து இவரை சராமாரியா தாக்குனதா கூறப்படுது. இவரை தாக்கிட்டு அந்த நபர் அங்கிருந்து தப்பிச்சு போன நிலையில ஈஸ்வரனை மீட்டு சிகிச்சைக்காக எடப்பாடி அரசு மருத்துவமனையில சேர்த்திருந்திருக்காங்க. இதை தொடர்ந்து மகுடஞ்சாவடி போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையை மேற்கொண்டுட்டு வந்திருக்காங்க. வீட்டுல பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சு பார்க்கும் போதுதான் இருசக்கர வாகனத்துல 2 இளைஞர்கள் வந்ததுல ஒரு இளைஞர் மறைச்சு வச்சிருந்த அறிவாளை எடுத்துட்டு போயிட்டு வீட்டுல இருந்த ஈஸ்வரனை சராமாரியா தாக்கக்கூடிய காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. மேலும் அந்த நபர் ராசி கவுண்டனூர் பகுதியை சேர்ந்த தங்கதுரை அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. போலீசார் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில கிரிக்கெட் போட்டியில ஏற்பட்ட தகராறின் காரணமா இந்த மாதிரியான வெறி செயல்ல இந்த இளைஞர் ஈடுபட்டதா கூறப்படுது. மேலும் போலீசார் இது தொடர்பா தீவிர விசாரணையில ஈடுபட்டு வராங்க. இப்படி வீடு புகுந்து மர்ம நபர் ஒருத்தர் வீட்டில் இருந்த நபரை சராமாரியா அறிவாளால தாக்குன சம்பவம் அந்த பகுதிவாசிகள் மத்தியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தலகோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும், மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லி தரும். கலங்காத கலங்காத நீயும் நெஞ்சுக்குள்ள, இருளாத விடியாத நாளும் இங்கு இல்ல. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. ரொம்ப பக்கம்தான் பக்கம்தான் நிழல் நிக்கிதே நிக்கிதே. உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். சொல்ற விஷயத்தை விட செய்யற செயல் ரொம்பவே மகத்தானது அப்படின்வாங்க. அந்த மாதிரிதான் எங்கேயும் ஒரு இளைஞர் ஒருத்தவங்களுக்கு உதவி செஞ்சது பலரையுமே நிகழ்ச்சியில ஆழ்த்திருக்கு. சீனு மாலிக் 365 அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒண்ணு வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல சாலையோரமா ஒருத்தவங்க உட்காந்து அவங்களுடைய குழந்தைக்கு வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் சப்பாத்தி செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும் போது அப்படியே அந்த குழந்தைய தாளாட்டிட்டு இருக்காங்க ஊஞ்சல்ல போட்டு. அது ஒரு குட்டி ஊஞ்சலா இருக்கு. அதனால